வெல்கம் டு கவிஷ்கிட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டென்ஸ்டு மில்க். ஸோ இந்த கண்டென்ஸ்ட் மில்க் பார்த்திங்க அப்படின்னா வெளியிலலாம் வாங்குறப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நம்ம மில்க்மெய்ட் அது மாதிரி நிறைய பிராண்டில் நம்ம வாங்கியிருப்போம். ஸோ நான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் அது நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு மில்க் பவுடர் அது மாதிரிலாம் எந்த இதுவுமே தேவையில்லை. நம்ம சாதாரணமாக வாங்கக்கூடிய பால் அதுலேயே வந்து ஃபுல் ஃபேட் மில்க் வாங்கிக்கோங்க. எங்களுக்கு வந்து இங்கே மாடு கறந்து நம்ம வாங்குவோம்ல அந்த பாலில் தான் நான் இன்றைக்கி செய்து காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே போதுமானது. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் பால் வந்து ஃபுல் க்ரீம் மில்காக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து கறந்த மாட்டு பால் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம இன்றைக்கி மிக்சிலாம் யூஸ் பண்ணாமல் சூப்பராக ஷைனிங்காக நம்ம வந்து மில்க்மெய்ட் வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து செய்ய போகிறோம். கடையில் வாங்கக்கூடிய மில்க்மெய்ட் மாதிரியே நம்ம செய்ய போகிறோம் இல்லையா. அதுக்காக பால் நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பச்சையாக இருக்கும்ல அந்த டைம்லேயே 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் கைவிடாமல் மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷார்ப்பான இது மாதிரி ஒரு உடன் ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையுமே கட்டி தட்டாமல் வரும். கட்டி தட்டாமல் இருந்துச்சுன்னா தான் நம்ம மிக்சியில் போட தேவை இருக்காது. நம்ம டைரெக்டாக அப்படியே வந்து நம்ம கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறோம். பார்த்துக்கிட்டே வாங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே ரெடி ஆகிடும். அதிகபட்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்திலே வேலை முடிச்சிருங்க. இது மாதிரி சைட்லலாம் நுர மாதிரி வருது இல்லையா, அதெல்லாம் வந்து கரண்டி வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கிட்டே வாங்க. நம்ம இதில் ஸ்டார்டிங்லேயே சுகர் சேர்த்தோம்ல, ஸோ அதில் ஸ்டார்டிங்லேயே நம்ம சுகர் சேர்த்தனால அது நல்லா கேரமலைஸ் ஆகி பாருங்கள் கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வரும். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கு கடைசி ஸ்டேஜ் எப்படி வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாமல் போக சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய் கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க, இன்னும் வரைக்குமே வந்து மீடியம் ஹை ஃப்ளேமில் தான் வந்து அடுப்பை வச்சுருக்கோம். நீங்களும் அதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இதில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே சுகர் சேர்த்தோம்ல, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொங்கி கீழெல்லாம் வலிஞ்சு ஊற்றாது. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவே போதுமானது. நல்லா உங்களுக்கு திக்னஸோட நல்லா சூப்பராக ரெடியாகி வரும். இப்போ பாருங்கள், இதுவே நீங்கள் வந்து ஸ்வீட் இல்லாமல் அன்ஸ்வீட்டட் கண்டென்ஸ்டு மில்க் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்ம சுகர் சேர்த்தோம்ல, சுகர் சேர்க்காமல் விட்டுட்டு பாலை நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஆனால் நம்ம சுகர் சேர்க்காத பாலில் லேஸாக கட்டி தட்ட ஆரம்பிக்கும். அதை வந்து லாஸ்ட்டாக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கணும். அப்படி தான் நம்ம செஞ்சாகணும். இது வந்து ஸ்வீட் சேர்த்து பண்ணுறதுனால நமக்கு ஸ்வீட் ஆல்ரெடி சேர்த்துட்டோம். ஸோ கொஞ்சம் கூட கட்டி தட்டாமல் நம்ம பாலை கிளறி விட்டாச்சு. இங்கே பாருங்கள், பால் நல்லா வத்தி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இதை விட கம்மியாகவும் வரும். நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி பால் வந்து இன்னுமே குறையணும். நல்லா வந்து திக்கான ஒரு ஸ்டேஜுக்கு வரும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த மில்க் மெய்டோட ஸ்மெல் உங்களுக்கு தெரியும்ல, அந்த பால்கோவா ஸ்மெல் வரும்ல, அது மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஸ்மெல் வந்துடும்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் எடுத்து பார்க்குறப்ப பிசு பிசு தன்மை வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கரண்டியில் வந்து அப்படியே லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நமக்கு கண்டென்ஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பேன்லேயே வந்துட்டு கிட்டத்தட்ட லேசாக ஒட்டி பிடிக்கிற மாதிரி அப்படியே லைட்டாக அப்படியே பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம கரண்டி வந்து நம்ம வச்சு கிளறதுக்கு கொஞ்சம் வந்து அதை என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி லைட்டாக அப்படியே பிடிச்சிட்டே இருக்கும், ஒட்டி ஒட்டி பிடிக்கும். ஏன்னா ஸ்வீட் வந்து நம்ம சுகர் சேர்த்துருக்கோம்ல, அது நல்லா கேரமலைஸ் ஆகி நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிரும். அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே கண்டென்ஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பிசு பிசுப்பு தன்மை வந்து வந்துருச்சு. இங்கே பாருங்கள், கரண்டிலே லைட்டாக ஒட்டுது. இப்போ நம்மளுடைய கண்டென்ஸ்டு மில்க் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து லேசான பிசு பிசுப்பு தன்மை வந்திருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் திக்காகணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து கட்டி மாதிரி ஏதாவது கட்டிக்கிச்சு அப்படின்னா வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஆடைகள்லாம் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிரும். அதனால் வந்து நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு இப்படி தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கொஞ்சமாக வந்து சோடா உப்பு சேர்ப்போம்ல, பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம்ல, ஆப்ப சோடா பேக்கிங் சோடா எல்லாமே ஒன்று தான். அது வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். அடுப்பு நம்ம ஆஃப் பண்ண பிறகுமே நம்ம வந்து இதை நல்லா வந்து 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணணும். இதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ப சோடா சொல்லுவோம்ல, அது வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துருங்க. இது சூடாக இருக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து கட்டி இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மிக்ஸ் பண்ண வேணாம். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா எந்த அளவு நல்லா திக்காக இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு எண்டில் காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இதை ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதோடைய கன்சிஸ்டன்சியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போது நல்லாவே சூப்பராக திக்காகி வந்திருக்கு. இன்னுமே உங்களுக்கு திக்காக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இன்னுமே நல்ல திக்காயிரும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் யூஸ் பண்ணி அதில் வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இது 1 வீக் வரைக்குமே இதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். பாருங்கள், கையில் தொடும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நம்ம கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய கண்டென்ஸ்டு மில்க் மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்கு இன்னும் திக்காகணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்துட்டு கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் வச்சிங்க அப்படின்னால நல்லா இந்த திக்னஸ்க்கு வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம கடையில் வாங்குவோம் அதே மாதிரி இருக்குது. ஸ்ட்ரக்சரும் சரி, டேஸ்ட்டும் சரி. கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.